நிஜமாலுமே வந்து நீங்கள் எந்த அளவுக்கு எங்கள் வாழ்க்கையில் ஊடுருவி நிற்கிறீங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக புரிஞ்சுது. அது மனசுக்கும் வந்து ஒரு ஆத்ம திருப்தியை கொடுத்துச்சு. ஒரு சேவை மனப்பான்மையோட நீங்கள் வந்து சேவை மனப்பான்மைன்னு கூட சொல்லக்கூடாது, அன்புன்னு சொல்ல முடியாது, அது அக்கறை. ஒரு மனுஷன் மேலே அக்கறை அது புத்தர் சொன்னாருன்னு ஒரு வாட்டி நீங்கள் தான் சொன்னீங்க. யார் நல்லவர் அப்படின்னு கேட்டதுக்கு, அடுத்தவங்க நலனில் யார் அக்கறை இருக்காங்களோ அவங்க தான் நல்லவங்க அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி ஒரு அக்கறை எடுத்து எங்களை வந்து அரவணைச்சி எங்கள் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை வந்து எப்படி நாங்கள் வந்து உணரணும், வெறும் நீங்கள் வந்து போதிக்க மட்டும் இல்லாமல் அதை எங்களை சாதிக்கவும் வைக்கிறீங்க. வாழ்க்கையில் வந்து நடைமுறைப்படுத்துறதுனால மட்டும்தான் வந்து இது வரைக்கும் நம்ம வந்து இந்த மையத்தோடு நம்ம தொடர்போடு இருக்கோம். ஒரு சில நடுவில் ஒரு சில கிளாஸ் மிஸ் பண்ணால் கூட நம்ம வந்து அதை வகுப்பாக நினைக்கல. அது வந்து நம்மளோட ஒரு குடும்ப விழாக்கு எப்படி நீங்களாக எடுத்து போட்டு செய்வீங்க, அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கிளாஸ்ன்னு போட்டால் அதுக்கு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கலந்துக்கணும், இல்லை அதுக்கான காணிக்கை கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு அது இயல்பாகவே மாறிப்போச்சு. அது வந்து எங்களுடைய என்ன சொல்கிறது, ஒரு டே டு டே லைஃப் ரொட்டீன் மாதிரி ஆகிப்போச்சு. அதை வந்து ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்கன்னும் போது அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, அது அப்படி கேட்கலாம் அப்படிங்கிற கோவம் தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் அதை ஆழமாக யோசித்து பார்த்தா இதில் பாகுபலியில் அவங்க சொல்லுவாங்க, அது சிவகாமியின் மருமகளுக்கு அகம்பாவம் திமிர் கூட அழகுதான்ட்டு, அந்த மாதிரி ராஜரிஷி ஐயாவுக்கு வந்து இது கூட ஒரு மணிமகுடத்தில் ஒரு வைரக்கல் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறமா அது வந்து நானே வந்து நம்ம ஆத்ம நண்பர்களோட பகிர்வெல்லாம் கேட்டதுக்கப்புறம் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப நிஜமாக அது வந்து ஒரு இன்றைக்கி அது வந்து ஒரு அந்த அமாவாசை ஆத்மசாந்தி தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுவே வந்து ஒரு மனசுக்கு ஒரு நிறைவை கொடுத்துச்சு. அதுக்கப்புறமா தியானத்தில் சுஜாதா அம்மா வாய்ஸில் அந்த கோல்டன் பாலில் நம்ம 21 தலைமுறை பித்ருக்களை ஏற்றி அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அதுவுமே வந்து கொஞ்சம் நல்ல ஒரு உணர்ச்சிகரமாக ஆத்மார்த்தமாக உணர்வுபூர்வமாக செய்ய முடிஞ்சுது. அது ஒரு ஹைலைட். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து முக்திக்கான வழின்னு சொல்லி உங்களோட இத்தனை வருட உழைப்பை வந்து ஒரே இதில் எல்லா வியாதிக்கும் ஒரே மருந்துங்கிற மாதிரி ஒரே இதில் வந்து இன்னைக்கு எல்லாத்துக்குமே வந்து அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஜென்ம சாபல்யம்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கி அது எல்லாமே ஒட்டு மொத்தமாக கிடச்சிது ஐயா. அதுக்கே வந்து உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். ஆனால் எனக்கு வந்து சில குழப்பங்கள், இன்னும் நான் அந்தளவுக்கு தயார்படலையோ இந்த முக்திக்கான பாதை அப்படி அந்த மாதிரி இது பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. அதை நான் தனிப்பட்ட முறையில் உங்ககிட்ட கேட்டு நான் அதை தெளிவுபடுத்திக்கிட்டு அதுக்கப்புறமா நான் அதை பற்றி பகிர்ந்துக்கிறேன் ஐயா. ஆனால் இன்றைக்கி வந்து தியானம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அதுக்காகவே வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, பித்ருக்கள்ன்றோம், பித்ரு தோஷம், பித்ரு சாபம் எதோ சொல்கிறோம். ஆனால் வந்து ஒரு ஆத்மாவுக்கு, ஒரு தாகம் இருக்கிற ஆத்மாவுக்கு இது வந்து நம்ம வந்து தாகத்தை தணிக்கிறதுக்கு ஒரு கருவியாக நம்மளை இறைவன் படைச்சிருக்காரு, நம்ம மூலமாக இது செய்யப்படுது அப்படிங்கும் போது அது வந்து ஒரு தெய்வீகத்தோட என்ன சொல்கிறது, நீங்கள் எப்பயுமே சொல்வீங்க இறைவனோட சக பணியாளராகணும், அந்த மாதிரி ஒரு இறை பணியாளராக ஆகின மாதிரியான ஒரு திருப்தி இன்னைக்கு ஏற்பட்டது ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க நிறைவுடன்.